ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீஸ் கிச்சனில் நீங்கள் பார்க்க போகிறது ரெசிபி கிடையாது. வெண்டைக்காய் பற்றின பேசிக் வீடியோ தான். நான் இன்ஸ்டாகிராமில் வெண்டைக்காய் கறி பண்ணும்போது உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னு ஒரு Q&A வச்சுருந்தேன். அப்போ நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கடைசியில் வெண்டைக்காய் வச்சு ஒரு பேசிக் ரெசிபி சொல்லித்தர போகிறேன். அந்த ரெசிப்பியில் வெண்டைக்காய் வந்து குழக்குழன்னு ஆச்சுன்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லித்தர போகிறேன். இந்த லேடிஸ் ஃபிங்கர் பிகினர்ஸ் கைட் மாதிரியே நம்ம சேனலில் பொட்டேட்டோ பிகினர் கைட்னு ஒன்று இருக்குது. அந்த பொட்டேட்டோ ரோஸ்ட்டை நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் படிக்க ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காய் ஏன் குழக்குழன்னு ஆகிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தாங்க. நீங்கள் வெண்டைக்காவை கட் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு பீஸ்லேயும் கொஞ்சமாக கம் ஜென்ரேட் ஆகிருக்கும். இது வந்து வெண்டைக்காவோட சேர்ந்து இருக்கிறது. கட் பண்ணும்போது அந்த கம் வந்து லைட்டாக வெளில வரும். அந்த கம் வந்து எப்போல்லாம் தண்ணியில் படுறதோ அப்போல்லாம் குழக்குழன்னு மாறும். சரி, எப்போல்லாம் தண்ணியில் படும் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல வெண்டைக்காவை ஃப்ரிட்ஜிலேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக சில்லுன்னு இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டு உடனே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த சில்னஸில் இருக்கிற தண்ணி இந்த கம் மேலே படும்போது அது குழக்குழன்னு ஆகும். அதனால் எப்போதுமே வெண்டைக்காவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அதை வெளில எடுத்துகிட்டு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக குழக்குழன்னு ஆகாது. ரெண்டாவது கண்டிஷன், நீங்கள் கட் பண்ணுற கட்டிங் போர்டு சில வாட்டி ஈரமாக இருந்தால் அப்பையும் வெண்டைக்காய் குழக்குழன்னு ஆகும். மூணாவது கண்டிஷன், நீங்கள் கட் பண்ணுற கத்தியில் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் வெண்டைக்காய் குழக்குழன்னு ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் கட்டிங் ஸ்டேஜ்க்கு அப்புறம். குக்கிங் ஸ்டேஜில் எப்போல்லாம் குழக்குழன்னு ஆகுங்கிறத காமிக்கிறேன். நீங்கள் குக் பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் தண்ணி கொடுக்கும். அந்த தண்ணியும் வெண்டைக்காய் குழக்குழன்னு ஆகும். அதுக்குன்னு சால்ட் ஆட் பண்ணாமல் வெண்டைக்காய் குக் பண்ண முடியாது. கரெக்டான ஸ்டேஜில் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா இந்த குழகுழப்பு தன்மை வராது. அதை நான் வீடியோ கடைசியில் ரெசிபி சொல்லி தரும்போது சொல்லித்தரேன். அடுத்தது, வெண்டைக்காவை நீங்கள் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் பண்ணும்போது ஆவி பறந்து திருப்பி கண்டென்சேஷன் ஆகி திருப்பி வெண்டைக்காயிலே போய் அந்த ஆவி விழும். அப்போவும் வெண்டைக்காய் குழக்குழன்னு ஆகும். அதனால் வெண்டைக்காவை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணாதீங்க. க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழக்குழன்னு தான் ஆகும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பிகினர்ஸ்க்கான டிப்பு. நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வேறு ஏதாவது டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். நம்மளோட வீடியோஸ் ஆஸ் யூஷுவல் பிகினர்ஸ்க்கான வீடியோஸ். இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெண்டைக்காய் குழக்குழன்னு ஆகாது. ஆனாலும் நம்ம சில வாட்டி நமக்கே தெரியாமல் கொஞ்சம் தண்ணி படுற மாதிரி கட் பண்ணுவோம். கட்டிங் போர்டில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அப்போ மைல்டாக குழக்குழப்பு தன்மை இருக்கும். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ வரப்போகிற செக்மெண்ட். இப்போ இந்த வெண்டைக்காய் குக்கிங் டிப்ஸை சொல்லிடுறேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக வெண்டைக்காவை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது குக் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் மினிமம் ஒவ்வொரு வெண்டைக்காய் பீஸும் 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு மேலே கட் பண்ணால் ப்ராப்ளம் கிடையாது. 1/2 இன்ச்சுக்கு கீழே கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குக் பண்ணும்போது குழக்குழன்னு ஆகும்போது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதனால் நீங்கள் இந்த குக்கிங்கில் எக்ஸ்பர்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் 1/2 இன்ச் சைஸ்க்கு வெண்டைக்காவை கட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே ரோஸ்ட் கரீஸ்க்கு ஃப்ளாட் பேஸ்ட் பேன் வந்து குக் பண்ணுறது ஈஸி. நான் இந்த வீடியோவில் ஃப்ளாட் பேஸ்ட் பேன் வச்சு குக் பண்ணி சொல்லித்தர போகிறேன். நீங்கள் இதுக்காக ஃப்ளாட் பேஸ்ட் பேன் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஃப்ளாட் பேஸ்ட் பேன் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து அயன் பேனில் குக் பண்ண போகிறேன். அயன் பேன் தான் இருக்கிறதுலே கஷ்டமான குக்கிங். நீங்கள் அயன் பேன் தான் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது. அயன் பேனில் நான் உங்களுக்கு சொல்லி தரும்போது உங்களுக்கு நான்ஸ்டிக்கில் குக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட என்ன பேன் இருந்தாலும் ஓகே. நான் இன்றைக்கி அயன் பேனில் சொல்லித்தர போகிறேன். நம்ம வெண்டைக்காவை நடுவில் திருப்பி விடணும். அது திருப்பறதுக்கு இந்த மாதிரி ஷார்ப்பான கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் நான்ஸ்டிக்கில் குக் பண்ணிங்கன்னா இவ்வளோ ஷார்ப்பான கரண்டி யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அப்போ உடன் கரண்டி யூஸ் பண்ணுங்கள். எப்போதுமே நீங்கள் ஏதாவது ஒரு ரெசிபியை முதல் வாட்டி குக் பண்ணும்போது உங்களுக்கு அதில் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியாக நீங்கள் குக் பண்ணி பழகிக்கிறது பெட்டர். இந்த வீடியோவில் நான் சஜஸ்ட் பண்ணுற குவான்டிட்டி 4 கப்பு. 4 கப்பு வெண்டைக்காய் வச்சு முதல்ல குக் பண்ணுங்கள். நான் சொல்லித்தர டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் பேனில் நீங்கள் வந்து வெண்டைக்காவை போடும்போது அது மேக்ஸிமம் 2 லேயர் தான் இருக்கணும். அப்படியே ஃபுல் பேன்லேயும் நீங்கள் வெண்டைக்காய் போட்டிங்கன்னா உங்களுக்கு கற்றுக்கிறது கஷ்டமாக இருக்கும். வெண்டைக்காயில் இருக்கிற குழகுழப்பு தன்மை போகிறதுக்கு நம்ம எப்போதுமே ஒரு புளிப்புத்தன்மையான ஐட்டம், அதாவது வினிகர் இல்லாட்டி எலுமிச்சம்பழம் இல்லாட்டி தயிர் சேர்த்து அந்த குழகுழப்பு தண்ணியை ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் இந்த வீடியோவில் அது எதுவுமே தேவையில்லாமல் நம்ம ஹீட்லேயே இதை கண்ட்ரோல் பண்ணி குழகுழப்பு தன்மையை ரிமூவ் பண்ணிடலாம்.
ஆனால் நமக்கு ஹீட்லேயே ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக குக் பண்ணணும். நீங்கள் பொறுமையாக குக் பண்ணலன்னா வெண்டைக்காய்க்கும் பொறுமை இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் நான் ரொம்ப பேசிக் ரெசிபி தான் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் வந்து என்ன மசாலா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் முதல் வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் சொல்கிற மசாலாஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கொழகொழப்பு தன்மை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். லோ ஃப்ளேமில் ஃப்ளாட் பேஸ் தவாவில் நான் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் தான் விட்டுக்கணும்னு கிடையாது, நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா கொஞ்சமாக கறி லீவ்ஸை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கிடலாம். அதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக மறக்காதீங்க. ஏன்னா மஞ்சப்பொடி இந்த எண்ணெயோட கலரை மஞ்சளுக்கு மாற்றும். நீங்கள் ஒழுங்காக மிக்ஸ் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது அது ஈஸியாக காமிச்சு கொடுத்துரும். மஞ்சப்பொடி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 4 கப்பு வெண்டைக்காவை இந்த மாதிரி 1/2 இன்ச் சைஸ்க்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம மஞ்சப்பொடி போட்டதுனால வெண்டைக்காவோட கலரில் இந்த மஞ்சள் கலர் கம்ப்ளீட்டாக போய் ஸ்ப்ரெட் ஆகும். இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நம்ம நிறைய வாட்டி வெண்டைக்காவை போடுவோமே தவிர நம்ம ஒழுங்காக மிக்ஸ் பண்ணியிருப்போமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி மஞ்சப்பொடி சேர்க்கறதுனால வெண்டைக்காவோட கலர் உடனேவே மாறிடும். நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கே தெரியும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், அதாவது எல்லா வெண்டைக்காலையும் உங்களுக்கு மஞ்சள் கலர் தெரிஞ்சதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்ப்ரெட்டிங்காக தான் மெயினாக ஃப்ளாட் பேஸ் தவா யூஸ் பண்ண சொன்னது. உங்ககிட்ட ஃப்ளாட் பேஸ் தவா இல்லைன்னா நீங்கள் வான்லியும் யூஸ் பண்ணலாம். வான்லியும் இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேக்ஸிமம் 2 வெண்டைக்காய் லேயர்ஸ் தான் இருக்கணும். அதாவது தவாவில் கொஞ்சம் வெண்டைக்காய், அதுக்கு மேலே ஒரு வெண்டைக்காய், ரொம்ப ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணி குக் பண்ணாதீங்க. இப்போ இதை அப்படியே நம்ம 3 நிமிஷத்துக்கு விட்டுற போகிறோம். ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நான் லைட்டாக உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அந்த கொழகொழப்பு தன்மை நல்லாவே தெரியறது. அதுக்கான ரீசன், இந்த வீடியோக்காக நான் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நான் இந்த வெண்டைக்காவை சேர்த்துருக்கேன். அப்போ தான் வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணும்போது உங்களுக்கு இதே மாதிரி வரும். நீங்களும் இதை பார்த்து ஈஸியாக பண்ணலான்னு. க்ளோஸ்அப்பில் பாருங்கள் எப்படி கொழன்னு இருக்குது. இந்த கொழகொழப்பு தன்மையை நம்ம ஹீட்லேயே இப்போ குறைக்க போகிறோம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி மேலே இருக்கிற வெண்டைக்காயெல்லாம் கீழே வரா மாதிரி நம்ம பார்க்கணும். யூஸ்வலாக நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து இதை ஒழுங்காக திருப்ப மாட்டோம், பாதி அரைக்குறையாக தான் திருப்பிப்போம். அதுக்கு என்னோடய சிம்பிள் டிப், ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சைட்லேருந்து ஆரம்பித்து அப்படியே சர்க்குலர் மோஷனில் கம்ப்ளீட்டாக திருப்பி விட்டுன்னு வரேன். இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா வெண்டைக்காயும் நம்ம திருப்பினது நமக்கே கரெக்டாக தெரியும். இந்த பேட்டர்னை நீங்கள் வெண்டைக்காயோட கொழகொழப்பு தன்மை போகிற வரைக்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம். வீடியோவில் போக போக உங்களுக்கே புரியும். இப்போ எல்லாத்தையும் திருப்பியாச்சு. இதை மறுபடியும் 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே விட்றேன். இப்போ கீழே இருக்கிற போர்ஷனுக்கு ஹீட் வந்து சேரும். இந்த மாதிரி ஹீட் ஈவனாக படப்பட கொழகொழப்பு தன்மை ஆட்டோமேட்டிக்காக குறையணும். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் லோ ஹீட்டில் மட்டும்தான் குக் பண்ண முடியும். இப்போ 3 நிமிஷம் ஆயாச்சு. நான் மறுபடியும் டர்ன் பண்ணுறேன். டர்ன் பண்ணிட்டு மறுபடியும் 3 மினிட்ஸ்க்கு அப்படியே விட போகிறோம். இன்டர்வல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் நீங்கள் திருப்பணும். இப்போ எனக்கு 9 நிமிஷம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக புகை வர ஆரம்பிச்சிருக்கு. புகை வரத்துக்கு 2 ரீசன் தான். முதல் ரீசன், உங்களோட பேன் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்லேருந்து லோ ஹீட்டில் தான் குக் பண்ணுறோம். பேன்லாம் வந்து ரொம்பலாம் ஹாட்டாக இல்லை. செகண்ட் ரீசன், வெண்டைக்காயில் இருக்கிற கொழகொழப்பு தன்மை குறைய அது எண்ணெயை குடிக்க ஆரம்பிக்கும். எண்ணெயை குடிக்கணும் ரொம்பலாம் குடிக்காது, எண்ணெயை அப்சார்ப் பண்ண ஆரம்பிக்கும். எண்ணெயை அப்சார்ப் பண்ணதுக்கப்புறம் பேன் வந்து ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகும்போது ஸ்மோக் வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இந்த 2 டீஸ்பூன் எண்ணெய் எதுக்குன்னா, வெண்டைக்காய் வந்து கரெக்டாக எண்ணெயெல்லாம் அப்சார்ப் பண்ணிடுது. பேன் வந்து ட்ரையாக இருக்குது, அதனால ஸ்மோக் வருது. ஸ்மோக் வந்துச்சுன்னா வெண்டைக்காய் தீய ஆரம்பிக்கும். அது தீயாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த 2 டீஸ்பூன் எண்ணெய். இந்த 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் உடனேவே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்க. மிக்ஸ் பண்ணும்போது பேட்டர்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன 9 நிமிஷத்தில் தான் உங்களுக்கும் இந்த மாதிரி புகை வரணும்னு கிடையாது. உங்களுக்கு முன்னாடியே கூட வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேன் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் உடனேவே மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், புகை வந்து குறைஞ்சுட்டே வருது. ரோஸ்ட் ஆக ஆக இதோட கொழகொழப்பு தன்மை குறையும், வெண்டைக்காவோட சைஸும் குறையும், ஸ்மோக்கும் கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கு எண்ணெய் தேவைப்படாது. ஏன்னா வெண்டைக்காய்க்கு தேவையான மினிமம் ஆயில் கரெக்டாக போய் சேர்ந்தாச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு வாட்டி தான் புகை வந்தது. நான் ஒரு வாட்டி 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு புகையை அடக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய வெண்டைக்காய் ப்ராசஸ் பர்ஃபெக்டாக போயின்ட்டுருக்கு. எல்லாருக்கும் ஒரு வாட்டி தான் புகை வரணும் அப்படிங்கிறது கிடையாது. சில பேருக்கு 2 வாட்டியும் இந்த மாதிரி புகை வரலாம். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் 2 டீஸ்பூன்ஸ் ஆயில் விட்டு நீங்கள் புகையை அடக்குங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது செட்டில் ஆகிடும். இந்த 2 டீஸ்பூன் ஆயில் விட்டதுக்கப்புறம் 3 நிமிஷத்துக்கு அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு புகையே வரல அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போக வேண்டியதான். அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டைக்காய் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். வெண்டைக்காயில் உங்களுக்கு ரானஸ் இருக்கக்கூடாது. ரானஸ் இருந்ததுன்னா மறுபடியும் ஒரு 3 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்கள். சப்போஸ் வெண்டைக்காய் எடுத்து சாப்பிடும்போது வெண்டைக்காய் பர்ஃபெக்டாக குக் ஆகிடுதுன்னா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக வேண்டியதான். அது உப்பு போடுற ஸ்டேஜ். இப்போ நான் இதில் உப்பு ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணும்போது உப்பு கண்டிப்பாக கொஞ்சம் தண்ணி கொடுக்கும். ஆனாலும் உங்களுக்கு கொழகொழுப்பு தன்மை இருக்காது. ரெண்டாவது, இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணும்போது வெண்டைக்காய் ஆல்ரெடி சுருங்கியிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வெண்டைக்காய்க்கு கரெக்டான குவான்டிட்டி ஆட் பண்ணுவீங்க. முதலே ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் பார்க்க பெருசாக இருக்கும், கடைசியில் உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இனிமேல் மிக்சிங் பேட்டர்ன் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா வெண்டைக்காயில் கொழகொழுப்பு தன்மை போயாச்சு. உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே விடலாம். உப்பு வெண்டைக்காயில் பிடிக்கணும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு என்ன காரப்பொடி வேணுமோ போட்டுக்கோங்க. நான் சிம்பிளாக மிளகாத்தூள் தான் போட்டுக்கிறேன். அதாவது வெறும் மிளகாத்தூள் தான் போட்டுக்கிறேன். ஏன்னா இது ஒரு பிகினர்ஸ்க்கான கைட். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் உங்களோட மசாலாஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் இப்போது 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெறும் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ண போகிறேன். எனக்கு சுமாராக ஒரு 3லேருந்து 3.5 நிமிஷம் ஆச்சு. அடிக்கடி டர்ன் பண்ணி விட்டுட்டே இருங்க. இதுக்கெலாம் பெரிய கணக்கு கிடையாது. இது சிம்பிள் ரோஸ்ட் மாதிரி இனிமேல் ஆயாச்சு. இப்போ இந்த வெறும் மிளகாத்தூள் நல்லா வெண்டைக்காயில் பிடிச்சாச்சு. ரானஸ்லாம் போயாச்சு. க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். கொஞ்சம் கூட கொழகொழுப்பு தன்மையே கிடையாது. இப்போது இதுக்கு மேலே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தாங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மொறுமொறுன்னு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு மொறுமொறுப்பு தன்மை வேணும் ஆனால் எனக்கு ஆயில் வேணாங்கிறவங்க என்ன மாதிரி கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் சுமாராக 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் கடலை மாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணோம். சுமாராக இந்த குவான்டிட்டிக்கு உங்களுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். அப்பப்போ திருப்பி விடுங்க. அவ்வளோதான். கடலை மாவும் நல்லா குக் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட கொழகொழுப்பு தன்மையே கிடையாது. இதை நான் இப்போது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். கடைசியாக பாருங்கள், நம்ம பேனும் சூப்பராக இருக்குது. அயன் பேன்லேயே எந்த விதமான புளிப்புத்தன்மை ஐட்டம்ஸ், அதாவது வினிகர், அப்புறமா லெமன், அப்புறமா தயிர் இல்லாமல் வெண்டைக்காயோட கொழகொழுப்பை நம்ம எடுத்தாச்சு. அயன் பேன்லேயே நம்மளால் குக் பண்ணும்போது எந்த விதமான பேன்லேயும் இந்த வெண்டைக்காவை ஹீட்டை வச்சே கண்ட்ரோல் பண்ணி குக் பண்ணலாம். ஹீட் மட்டும் கிடையாது, நான் சொன்ன க்ளீனிங் கட்டிங் டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் சூப்பராக குக் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக் தான் எங்களோட மோட்டிவேஷன். உங்களை சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். See you soon.